this shit. நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா, செல்வராகவன் வீடியோ போடலான்னு ஆரம்பிச்சோம். ஆனா, தம்பி வந்து லவ் ஃபெயிலியர்ன்னு வந்து நிக்கிறாரு. ஸோ, ஒரு புது கான்செப்ட்ல வந்திருக்கோம். பேசுங்க. எங்களுக்கு நீங்க தான் சீனியர். நீங்க தான் ஆரம்பிக்கணும். நீங்க தான் என்னது? எல்லாமே எனக்கு. நான் தான் காந்தி காலத்துல லவ்ல நீங்க பொறந்த மாரி தானப்பா சீனியரு. அப்படியா? அது லவ்வான்னே எனக்கு தெரியலையே. அது சரி, ஓகே. என் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிச்சிட்டா? லாக் அடிச்சா அதான். அதே ஒரு வீடியோவா எடுத்து போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோம். என்ன மட்டும் சொன்னா எப்படி? ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. நான் தானே. என் கதை ஆமா. பார்த்தேன்னா, நான் வந்து அப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தேர்ட் இயர். தேர்ட் இயர்னா ரொம்பலாம் இல்ல. ஒரு 2 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரேண்டமா இந்த இதுல போவேன். காலேஜுக்கு வந்து பஸ்ல தான் போவேன். காலேஜ் பஸ்ல. போற வழியில காலேஜ் கிட்டயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கும். ஆஹா! நல்லா இருக்காளே! ஒரு மாரி புடிச்சது. எடுத்த உடனே அப்படியே லவ் அப்படிலாம் இல்ல. புடிச்சிருந்துச்சு. அவ என் காலேஜ்ன்னு தெரியும். அவ சீனியரா, ஜூனியரா ஒண்ணுமே தெரியாது. இந்த மாரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரேண்டமா 1 வாரம் கழிச்சோ ஏதோ பஸ் நிப்பாட்டுவாங்க. என் டிபார்ட்மெண்ட் முன்னாடி தான். நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். என் டிபார்ட்மெண்ட் முன்னாடி தான். அந்த பொண்ணு பார்த்தா என் டிபார்ட்மெண்ட் உள்ள வருது. அடடா! என்னடா இது சிஎஸ்சின்னு தெரியாமலே ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கோமா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. நம்ம டிபார்ட்மெண்ட்ன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஜூனியர்ன்னு தெரிய வந்துச்சு. என்னோட ஒரு செட்டு ஜூனியர்ன்னு தெரிய வந்துச்சு. என்ன பண்ணேன் பார்ப்பேன். சும்மா இதேதான். பார்த்துக்கிட்டே இருப்பேன். தெனாவெட்டு சந்தோஷ் மாரி. காலைல காலைல 8:30 மணி ஆனா உட்காந்துருப்பேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அவ்வளோ மோசமா இல்ல. சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு. பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாரியே போயிட்டு இருந்துச்சு. டேய், என் கிளாஸ்மேட் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஓ எப்படின்னா அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. இங்க மட்டன் குஸ்காக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறோம் நாங்க. எங்க எங்க வீடியோ பார்க்க வரீங்கன்னா உங்க மூளையை கழட்டி வெளியே வச்சுட்டு வந்துருங்க. நாங்க இப்ப என்ன பேசினாலும் வந்து நாங்க சும்மா பைத்தியம் மாரி சொன்னோம் பேசிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொன்னோம் அதெல்லாம் நாங்க வந்து சொல்ல மாட்டோம். இன்னொரு தடவை நாங்க சொல்ல மாட்டோம். இஷ்டத்துக்கு பேசுவோம். நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இஷ்டத்துக்கு பேசுவோம். அவ்வளோ. இன்னொரு தடவை கடைசியா சொல்லிக்கிறேன். சும்மா சொன்னோம் அப்படிலாம் சொன்னோம் விளையாட்டுக்கு சொன்னோம் அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் இதுக்கு மேல. போ கண்டினியூ. ம். இந்த மாரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டேன்னு ஒரு பொண்ணோட ஸ்டேட்டஸ் மூலியமா தெரிஞ்சுச்சு. சரி, இதான் சான்ஸு. பர்த்டே அதுவுமா ஸ்ட்ரெயிட்டா பேசிடலான்ட்டு போய் பஸ்லேருந்து இறங்கி வரும்போதே பிளாக் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்ட்டாங்க. அவ வந்து டக்குன்னு ஷாக்கு. யார் இவன்? சம்மந்தமே இல்லாம வந்து பர்த்டேங்கிறான். இவனுக்கு எப்படி தெரியும்? முதல்ல இவன் யார் இவன்? அது மாரி எதுவுமே தெரியல. எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றதுக்கு நீ ஆ யாரா என் நீ மேல யார்றா பாசம் என் மேல வைக்கிறதுக்கு? நீ யார்றா என் மேல பாசம் வைக்கங்கிற மாரி. சரி, ஓகே. எனிவே சொன்னீங்க தேங்க்ஸ்ன்ட்டு போயிட்டா. ஒரு சாக்லேட் கூட கிடையாதான்னேன் நானு. இல்ல, இல்ல ஈவினிங் தரேன் அப்படின்ட்டு போயிட்டா. ம். அப்புறம் என்னாச்சு? அப்படியே பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு ஈவினிங் வரையும். நான் என்ன பண்றேன், திருப்பி அர்ஜுன் ஈவினிங் ரெட்டி மாதிரி பார்க்க போனேன். இருந்திருக்க. அர்ஜுன் ரெட்டியா? ஆமா. மிரட்டல்லாம் இல்ல. சாக்லேட் கொடு. நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல. சாக்லேட் எடு கூட கிடையாதா வெளியேடு. அப்படின்னு. பையில என்ன வச்சிருக்க வெளியேடு. கத்தி இருக்கா? கத்தி எடு. பூஜை எடு அப்படின்னு. அந்த மாதிரி. அப்புறம் சாயந்தரமும் போய் பேசினேன். கேட்டா இல்ல சாக்லேட் காலி ஆயிடுச்சுன்னா. அப்பயே புரிஞ்சிருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்ட்டு. சரி, ஏதோ உண்மையிலே காலி ஆயிடுச்சு போல மறந்துருப்பாங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரின்னு அடுத்த நாள் வரேன். இந்த மாதிரி நார்மலா போயிட்டு அடுத்த நாள் பேசல. தொடர்ந்து நம்ம ஏன் பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விடுவோம் 2, 3 நாள் கேப்னு பார்த்தேன். மதியம் லஞ்ச் வந்து நான் கேன்டீன்ல இருக்கேன். அப்போ பார்த்தா ஒரு பையன் வந்து பேசினான். நீங்க தான் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசுனீங்களா ப்ரோ? அவ அவ ஃப்ரெண்டு நானு அப்படின்ட்டு வரான். ஏன்டா? சரி, என்னடா பிரச்சனை அப்படின்னா, இல்ல பேசுனீங்களா ப்ரோ? ஆமா நான் பேசினேன். பர்த்டே விஷ் பண்ணேன்டா அப்படின்னா. ஓகே, ஓகே. அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு ப்ரோ அப்படின்னா. அங்கேயே லைட்டா மனசு அப்படியே உடைஞ்சிருச்சு. ஐயையோ! தெரிஞ்சு சொல்றானா? சரி, என்னமோ ஒண்ணு. சரிடா போடா நான் பாத்துக்கிறேன். இல்லாட்டி நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட போட நான் போட நான் பாத்து. பேசிக்கிறேன். அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி நான் விட்டேன். அப்பயே ஆனா ஒரு மாரி மைண்ட் ஃபக்கு. என்னடா இது? சரி அவ்வளவுதான் போல லவ் பண்றான்ட்டு. சீரியஸா இறங்கிட்டேன். சரி அவ்வளவுதான். கமிட் ஆயிட்டோம். ஆனா சரின்னு விட்டேன். அப்படியே 2, 3 நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2, 3 நாள் கழிச்சு ஒரு நாள் ஈவினிங் அது பஸ் ஏறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பார்த்தேன். பார்த்து இது மாரி பேசினேன். அது மாரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்களா? அப்படின்ட்டு. ஆமா நான் நார்மலா சொன்னேன் அப்படின்னா.
ம். கமிட்டடான்னு கேட்க கூட எனக்கு மனசு இல்ல. ஆ. ஐயோ! கமிட்ன்னு அது வார்த்தையாலே சொல்ட்டா மனசு உடைஞ்சிரும்ன்ட்டு. இல்ல நான் எதுவும் டிஸ்டர்ப் எதுவும் உன்ன பண்றேனா என்ன? அந்த மாரி கேட்டேன். ம். இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாரி ஏதோ ம். சொன்னான். சரி ஓகே. அப்ப டிஸ்டர்பன்ஸாலாம் போலாம் இல்ல. நான் சும்மா சொன்னேன். ஆ ஆ. அந்த மாரி அந்த மாரி டேய் இருந்தவுடனே அதெல்லாம் சரின்னு. சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாதுடா. நீ போயிட்டு சும்மா தான் சொன்னேன். நீங்க கம்மிட்டா? நீங்க கம்மிட்ன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாதுடா. அதான்டா எனக்கு அப்போ ஏதோ ஒண்ணு கமிட்ன்னு வார்த்தையில வந்துரக்கூடாதுன்றதுனால நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கேனான்னு மட்டும் சொன்னேன். இல்ல இல்லன்னா. சரி ஓகேன்னு அப்படியே விட்டேன். ஒரு 2, 3 திருப்பி ஒரு 2, 3 நாள் கேப் விட்டு அப்புறம் வரேன். வந்து இந்த மாரி இன்ஸ்டால இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டேன். ம். இன்ஸ்டால இருக்கேனான்னு முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி அந்த மாரி கேட்டுச்சு. என் பர்த்டே எப்படி தெரியும்? என்ன எப்படி தெரியும்? நீங்க வந்து ரேண்டமா அப்படியே பேசுறீங்கன்ட்டு. அப்படின்னு கேக்குது. ஹார்ஷ் வேல இல்ல. நார்மலா பொதுவா. அதுக்கு ஹார்ஷா பேச ம். தெரியாதோ என்னவோ அந்த மாரி கேக்குது. ம். சரி அப்படின்ட்டு இல்ல இல்ல. ம். அன்னைக்கெல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரி நம்மளும் விஷ் பண்ணுவோமே. ஃப்ரெண்ட் ஆவோமே அப்படின்ட்டு ம். அப்படின்ட்டு பேசினேன். ஓகே, ஓகே. இல்ல, இல்ல நான் இன்ஸ்டாலலாம் இல்ல அப்படின்னா. ம். ஓ ஓகே. அப்புறம் சரி வாட்ஸ்அப்லனா இருக்கீங்களா அப்படின்னா, இருக்கேன் அப்படின்னா. சரி உங்க நம்பர் ம். தாங்க அப்படின்னேன். நம்பர் குடு. ஆ என்கிட்ட இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னா. சரி உங்க டைம் ம். எடுத்துக்கங்கன்னு விட்டுட்டேன். ஆ. அதுக்கப்புறம் ஒரு 1 வாரம் 1 வாரம் கழிச்சு நான் திருப்பி வரேன். திருப்பி ஒரு ரேண்டம் ம். ஈவினிங் வந்து கேட்கிறேன். என்னாச்சு யோசிச்சிட்டீங்களா? ம். அந்த மாரி. யோசிச்சேன். ஆனா அவ என்ன பண்றா, நம்பர விட்டுட்டு, சொல்லுங்க என்னாச்சு? அந்த மாரி. தெரியாத மாரி அந்த ஆ. கதைய விட்டு வேற ஏதோ நார்மலா பேசுற மாரி இருந்துச்சு. சரி சொல்லு. அப்டின்ட்டு நான் நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, இது மாரி ஃபோன் நம்பர் எதுவும் யோசிக்கிறேன் அப்டின்னீங்க. இல்ல நம்ம ஏன் ம். நேர்லயே பேசிக்கலாம். ஃபோன் வேணாம். நம்ம நேர்லயே இந்த மாரி பேசிக்கலான்ட்டு. அதிலயே தெரிஞ்சிருச்சு. சரி இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்ட்டு. அப்டியே ஒரு தனுஷ் நம்ம மாரி ஏன் ஒரு வாக்கு. டச்ல இருக்கணும்? நம்ம ஏன் நம்ம டச்ல ஏன் டச்ல இருக்கணும்? இருக்கணுங்கிறது ரேண்டமா வந்துருச்சு. அப்படி இல்லாம நேர்ல பேசிக்கலான்ட்டு மனசு கஷ்டப்பட்டுரு. நம்ம அ. அப்படியே ஒரு டக்குன்னு அப்படியே சரி ஓகேன்னு தனுஷ் மாரி ஒரு வாக்கு. தனுஷ் எல்லாத்துலயும் அந்த சோகத்தோட ஒரு நடப்பாருல்ல. அ. அந்த மாரி ஒரு வாக்கோட ஆ. அப்படியே போயிட்டு, சரி இந்த காதல் கதை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். நிறைவடைகிறது. நிறைவடைகிறதுன்ட்டு போயிட்டு சோகங்களோட ஒரு 2 அதாவது வாரம் போய் உன்னோட 20 சொல்லு. உன்னோட 23 வயசு வரைக்கும் நீ வந்து ஒரு லவ் தான் பண்ணியிருக்க. சின்சியரா ஒரு லவ் தான். ரெஸ்ட்டா இருந்திருக்கு. பட் இத ட்ரை பண்ணி ஆக்கணும். எப்படின்னா, இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும்னா ஒண்ணு தான் சீரிஸ். அதுக்கு டேய் அப்புறமும் இல்ல, நான் முன்னாடியும் இல்ல. சின்சியரா நான் ஒரு லவ் கூட பண்ணது இல்லையாடா? அதுக்கு நான் என்ன பண்றது? அத ஹைலைட்டா ஒரு ட்ரிவியா என்னன்னா, அந்த ஒரு நான் பையன் வந்து நான்லாம் வந்து பேசுனான் பாரு எப்படின்னா செகண்ட் டே. இருடா இந்த கதைய முடிச்சிடுறேன்டா. என்னது? செகண்ட் டே ஒருத்தன் வந்து பேசுனான்னல்ல. அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட்டட்ன்னு. புரியல. திருப்பி சொல்லு. டேய் அந்த மொத நாள் நான் பேசுனேன்ல, பர்த்டே விஷ் பண்ணி ஆமா, பேசுனேன்ல. அடுத்த ஆமா. நாள் ஒரு பையன் வந்து கமிட்டட் என்ட்ட இந்த மாரி சொன்னான் ஆ, அந்த பொண்ணு. ஆ, ஆமா, அப்படின்னு பேசுனான்ல. அந்த பையன் ஆமா. தான் அந்த பொண்ணு கூட கமிட்டா இருக்கவன். இந்த நாய் வேற யாரு கூடயோ ஆ, கமிட்டா இருக்க மாரி பேசுனான். கடைசில ஆ, பார்த்தா அந்த கிளாஸ் பையன் ஒருத்தன் வந்து என்ன விட்டு பேசுனான்ல, அவன் தான் கமிட்டடு. எப்படின்னா தெறி படத்துல வரும் பாத்தியா? அவன் உன்ட்ட சரி விடு. கெஞ்சி கேட்டு போல, என் பொண்ண இன்னொரு வாட்டி தொட்றாதன்னு மிரட்டிட்டு போறான். அப்படின்ட்டு போறான்ட்டாரு. அவன் அவன் பயந்து போறான் சேட்டா. அவன் பயப்படல. அவன் பயப்படல. இன்னொரு வாட்டி அந்த பொண்ண தொட்றாதன்ட்டு மிரட்டிட்டு போறான். அப்படி போறாரு மிரட்டிட்டு அவரு. போறான். ஓகே நாடு. என் இது வாழ்க்கையில ஒரு நான் ஒரு ட்ரிவியா. அட்டகத்தி தினேஷாவே வாழ்ந்துட்டு வரேன்டா. கணேஷ், ம். என் வாழ்க்கையில நான் ஒரு சொல்லுங்க. அட்டகத்தி தினேஷாவே வாழ்ந்துட்டு வரேன். டப்புன்னு இப்படின்னுவேன், இப்படின்னுவேன், டக்குன்னு. பேர் பேர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆள் வச்சு அடிப்பான். பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சாரிடா. அது இல்ல இல்ல படத்திலேயே போடு அந்த மாரி இதையும் தான்டா போடு. ஒரு பேரு. ஆ. இல்ல இல்ல இதையும் போட்டுரு, இதையும் போட்டுரு. ஆ. பாத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து என்னோட ரேண்ட் செஷன். இப்போ இது முன்னாடி கணேஷோட ரேண்ட்டை வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ என்னோட ரேண்ட்டு. நான் வந்து 9th 10th ஃபர்ஸ்ட் லவ் வந்து அது வந்து பயங்கரமான ஒரு தெய்வீக காதல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது புட்டுக்குச்சு. அது அது புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் லவ் பண்ணக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாதுன்ட்டு காலேஜ் லவ்வா ஃபுல்லா முதல்ல வந்து அது? அது லவ் தான் அது. அது காதல் தான். கமல் மாரி சொல்லலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது காதல் தான். அதுக்கப்புறம் அது புட்டுக்குச்சுன்னு சொல்லிட்டு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலேஜ் 3 4 வருஷம் வந்து ஒண்ணுமே பண்ணல.
அதான் நான் அந்த 4 வருஷம் வந்து வாழ்க்கையே எதுக்குடா வாழ்றோம்னு இருக்கும்போது இவர் வந்து கொண்டாடி வெடி வெடிச்சிட்டு இருப்பாரு அந்த பக்கம். போனை போட்டு வேற என்ன நம்மள வீடியோ டார்ச்சர் அடிச்சோம்? ஒண்ணும் பண்ணுவான். கிடையாது. அங்க போனேன்டா இங்க போனேன்டா. இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படி சொதப்பிச்சா, ஸோ அதனால எந்த லவ்வும் பண்ணலையா. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிஞ்சுச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ம். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்தேன். இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்த 2வது நாளே வந்து ஒரு பொண்ணு மேல பயங்கரமான லவ். கம்மிட்டு அந்த பொண்ணு கம்மிட்டு வேற யாரு கூட. சூப்பர். அதுக்கப்புறம் சரி இவதான் கம்மிட்டுன்னு சொல்லிட்டு வேற பொண்ணை பார்த்தா அவளும் கம்மிட்டு. சரி அவதான் சொல்லிட்டு வேற பொண்ணை பார்த்தா அவ வந்து நம்மள மதிக்கூட இல்ல. ஆ, சரி அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்தேன் 2 ஆ. நாள். நீ அந்த படிக்க பொண்ணு போனியா? ஊருக்கே போயிடுச்சு. இது இடையில இடையில நடக்குது இந்த கதைலாம் படிக்கிற கேப்ல. 3 மாசத்துல இத்தனை கேப் அந்த பொண்ணு நடக்குது. அந்த பொண்ணு ஊருக்கே போயிடுச்சு போதுண்டா எப்பான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்தவங்க தான் இவங்க. இப்போ இவங்களாலதான் இந்த வீடியோவே. இதான் மெயின். ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா வந்து செல்வராகவன் வீடியோ எடுக்க வேண்டியது. அதை விட்டுட்டு எதுக்கு இங்க வந்தோம்னா நமக்கு தான் ஓசி கண்டென்ட் கிடைச்சிருச்சுல. ம். இதையே வந்து வீடியோவா போட்டு ஒரு கண்டென்ட் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மேட்ரு என்னன்னா இன்ஸ்டால ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அவளும் அக்செப்ட் பண்ணா. ஓகே. பண்ண உடனே ம். எல்லாத்துக்கும் போய் லைக் போட்டாச்சு. அவ 8 போஸ்ட் போட்டிருக்கானா 8 போஸ்ட்டுக்கும் லைக் சைமல்டேனியஸா. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஹாய் போட்டேன். ஓகே. ஒரு ஹாய் போட்டேன். ம். ஹாய் போட்டு இந்த மாதிரி நான் உங்களை பார்த்துருக்கேன் இன்ஸ்டியூட்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆச்சா போச்சா எல்லாம் முடிஞ்சு நல்லா பேசுறா. அவளும் ஜாலியா பேசுறா நானும் ஜாலியா பேசுறேன். ம். இப்போ இந்த பொண்ணை எனக்கு யாரால தெரியுமோ அந்த பொண்ணு போய் அந்த பொண்ணு கிட்ட அவனை லவ் பண்றான் ஆ. அப்படின்னு சொல்லிடுச்சு. மென்டல் பத்த காரி வச்சுட்டே சரியான மென்டலா இருப்பாங்க. இருப்பா போல. மென்டல் ஆயிட்டா அவ. மென்டல் ஆயிட்டு போய் சொல்லிட்டா. பரட்ட எனக்கு பரட்ட வந்து பத்த வச்சான். எனக்கு வந்து இந்த பொண்ணாலதான் அந்த பொண்ணு கான்டாக்டே கிடைச்சதுன்றதுனால எனக்கு அவன் மேல கோவமா பேசவும் முடியல. நான் வந்து அமைதியா இருந்துட்டேன். இவ அதை மட்டும் சொன்னா பரவாயில்ல, பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் அது, அது ஒன்றும் லவ் எல்லாம் கிடையாதுன்னு அதையும் சொல்லிட்டா. எனக்கு வந்து செம்ம வெறுப்பு. ஆனா என்னால வந்து எதுவுமே பேசவே முடியல. ஓ. இப்ப கதை என்னடானா அவ வந்து ஒழுங்கா ஒழுங்கா பேசுறதே இல்ல, ஒழுங்கா பேசவே இல்லை. அதுக்கப்புறமா இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டைம்ல நான் அதனால என்ன பண்ணேன், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குலாம் வந்து ரேண்டமா சாட் மெசேஜ் வரும்ல, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்து நான் அதெல்லாம் வந்து இதுல போட ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து நீங்க ஜிம் போவீங்களா நல்லா இருக்கும், நீங்க ஜிம் போனா நல்லா இருக்கும், ஸ்ட்ரென்த் ஓ. ட்ரைனிங் பண்ணுங்க, இதெல்லாம் போட்டுட்டு ஓகே. இருக்கேன். அட்வைஸ். வந்து எனக்கே என்ன நினைச்சா கேவலமா இருக்கு. நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி என்ன பண்றது? அருவருப்பா ஃபீல் பண்றேன். கேவலமா இருக்கே. நான் ஏன் அருவருப்பா ஃபீல் பண்றேன்னா அவன் என்ன அருவருப்பா நினைச்சிருப்பான்ல, அதை நினைச்சு நான் என்ன அருவருப்பா ஃபீல் பண்றேன். ஓ. அதெல்லாம் அப்படி அவ்வளவுதான். தட்டிட்டு இப்போ போயிட்டே வந்து இருக்கணும். ஒண்ணும் இல்ல, சாவு ஊந்துச்சு. இப்போ டான்ஸ் ஆடுறோம், அதுதான் இந்த வீடியோவே. அவ்வளவுதான். ஸோ வந்து அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வந்து எப்படியோ வந்து கம்பேக் லைஃப்ல, அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னா அவன் எனக்கு இதான் ம். வந்து கடைசி சான்ஸ் கொடுத்தது. இந்தா போ, நீ என்ன கேட்ட, நான் டிக்கெட் யாராவது எடுக்கிறேன். உன்னை ரிஜெக்ட் பண்ணணும், அதை வச்சு நீ கம்பேக் கொடுக்கணும், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். ரெட் பில்லா ப்ளூ பில்லா, அவ்வளவுதான். ஒண்ணு கமிட் ஆகி தேவயானி வந்து லைஃப்ல ஒரு தேவயானி பொண்ணுமா மூலயமா, டபுள் ஒரு பொண்ணு. இல்ல ஒண்ணு கமிட் ஆகி தேவயானி வந்து லைஃப்ல வந்து காரு பஸ்ன்னு வாங்கி செட்டில் ஆக போறோமா, இல்ல யாராவது ரிஜெக்ட் பண்ணி அதுல வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு படிக்க போறோமா. நான் வரமா சரத்குமார் வரமான்னு பார்த்தா நான் வந்து ப்ளூ பில்லை சூஸ் பண்றேன், டிராகனா வரும். Dragon. அவ்வளவுதான். ஸோ அதுதான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ வச்சு இப்போ இந்த விஷயத்தை வச்சு எப்படியும் 6 பேக் வச்சிருவேன். அவ்வளவுதான். 6 மாசத்தில் 6 பேக், இல்லை என்றால் மொட்டை அடிக்கிறேன். 6 மாசத்துல 6 பேக் வைக்கிறேன், இல்லைன்னா மொட்டை அடிக்கிறேன்.
ரெண்டாவது இந்த ஒரு வருஷத்துல கன்ஃபார்மா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து சாரி சொல்லணும். நான் வந்து பயங்கரமா சொதப்பி வச்சுட்டேன். ஏன்னா கணேஷ், நான் வந்து பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவேன். அவங்க சொல்றது என்னன்னா, படி லைஃப்ல வந்து முன்னேற வழியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதனால ஒரு அதெல்லாம் ஒரு சாரி, பெரிய சாரி. நான் வந்து எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசி இவ்வளவு பெரிய மொக்க வாங்கினது. இப்போ மேட்ரு என்னடானா, நான் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கறேன், எதுக்கு லூஸ் மாதிரி சொன்னன்ற மாதிரி. லூஸ் மாதிரி கூட சொல்லல, எனக்கு கோவமா தான் பேசவே வரலையே. நான் போய் கேட்கறேன், ஆக்சுவலா வந்து அவன் போட்டோ கேட்டாடா, உன் போட்டோ அனுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசலன்னு அவ சொல்றா. இப்போ ரெண்டுமே உண்மையா இருக்கலாம், ரெண்டுமே கூட உண்மையா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே உண்மைன்ற, ஜோக்கர் தான்ன்ற. நான் மட்டும் இல்ல, எனக்கு எதிர உட்கார்ந்துருக்காரு அவரும் ஜோக்கர் தான். என்னடா நினைக்கலாம், ஜோக்கர் மாதிரி பண்ணிருக்கான். என் நண்பரும் ஜோக்கர் தான், நானும் ஜோக்கர் தான். சோ இத வச்சு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, லைஃப்ல வந்து சேவிங்ஸ், அது அதாவது இப்போ வந்து நானும் கணேஷும் வந்து நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பத்தி பேசுறது தான் வந்து இந்த ஃபுல் வீடியோவுமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 29 அந்த படத்துல சொல்லியிருப்பானுங்கல்ல, லவ் தான் வந்து ஃபியூலு, லவ் வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. சரி, இப்போ லவ், இப்போ நாங்க என்ன பண்றது? லவ் வராத நாங்கெல்லாம் என்ன பண்றது? நமக்கெல்லாம் ஒரே ஃபியூல் வந்து ரிஜெக்ஷன் தான். ரிஜெக்ஷனை ஃபியூலா மாத்திரம் லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றோம், முன்னேறோம். பின்னாடி யாரும் ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆள் நிக்கிறாங்களா? ஏன்டா பயமுறுத்துறடே? சத்தியமா அப்படி தெரிஞ்சதுடா, அவனா பாருடா, எதுக்கும் ஒரு வாட்டி பாருடா, இதெல்லாம் கட் பண்ணி. சரி, அதை விடு. நான் இப்ப இருக்கிற இதுல வந்து யாராவது என்ன வந்து கத்தி எடுத்து வெட்டினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து வந்து பேசிக்கா என்னடானா, நான் பார்த்ததுலயே ரொம்ப நல்ல பொண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, சூப்பர் கேர்ள்னு வச்சுக்கலாம். ஆனா நான் தான் பயங்கரமான சொதப்பல் இருக்கிறதுலே, ஒரு மட்டி சொதப்பல். நான் வந்து நல்லவன் சொல்ல முடியாது, நான் ஒரு மட்டின்னு சொல்லலாம். மட்டித்தனமான செயல்களை செய்யும் ஒரு மட்டி. என்ன செய்யறோம் தெரியாம. இல்ல, நான் அவளுக்காக ஹிந்தி பாட்டுலாம் கத்துக்கிட்டேன்டா. பாடவா? என்ன பாட்டு? ஆப்கா மேரா ஹே, கல் கா தேரா ஹே, கால் கிலோ பகடா ஹே. ஹிந்திலாம் இதுக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி டயலாக் விட்டனா. அப்புறம் வந்து ஒன்னு கத்திட்டேன் நான். மெயினா என்னடானா, உனக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்கோ இல்லையோ, அவகிட்ட போய் நீ தான் என் கிரஷ்ன்னு சொல்லக்கூடாது. அதை கத்துக்கிட்டேன். எப்படின்னா, அவளுக்கு ஒருத்தன் வந்து உன் மேல கிரஷா இருக்கான்றது பிடிக்கும், ஆனா அந்த கிரஷ் பண்றவன அவளுக்கு பிடிக்காது. ரெண்டாவது இப்போ வந்து இப்போ கணேஷ் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காருன்னா, அவருக்கு போய் நான் ஃபாலோ கொடுத்தேன்னா அவர் எனக்கு ஃபாலோ கொடுப்பாரா? இப்போ அவர் போஸ்ட் எல்லாம் காட்டுமா? அவருக்கு லைக் போடலாம். ஆனா இப்போ உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணுனா, அவளுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் லைக் அடிக்க கூடாது. அதுலயே புரிஞ்சுப்பாங்க. அதுல எது நல்லா இருக்கோ அது ஒண்ணுத்துக்கு லைக் அடிக்கலாம், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் லைக் அடிக்க கூடாது, போய் நீ தான் என் கிரஷ்னு சொல்லக்கூடாது. இந்த 2 விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அகன் மாதிரி மிஸ்டேக்ல இருந்து நம்ம கத்துக்கணும். இப்போ இதுல என்ன கத்துக்கிட்டீங்க? அவ்வளவுதான். அது ஒண்ணு இல்லடா, இப்போ வந்து இந்த வடச்சென்னை படத்துல வரா மாதிரிதான், 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் ஒண்ணும் செய்யல. இந்த கேஸ் அவன் எத்தானா அப்படியே லைஃப்ல செட் ஆயிடுவான், ஒரு 4-5 கடை பூச்சி குத்தா அப்படியே அவனும் ஃபார்ம் ஆயிடுவான்ற மாதிரி. இப்போ இந்த லவ் ஃபெயிலியரை வந்து பேஸ்மெண்டா வச்சுதான் கெரியரை டெவலப் பண்ண போறேன். 6 பேக் வைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், பாடி பில்டப் பண்ணணும், எல்லாத்தையும்
எல்லாத்தையும் இது 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 மேல பேச வச்சு இறக்குறேன். கெட்டதுலயும் ஒரு அவ்வளவுதான். நல்லது. இப்பவே வந்து இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது சரியா? அவ்வளவுதான். ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இனிமேல் ஸ்டடிஸ் தான். நல்லது. கணேஷ் அவ என்ன பிளாக் பண்ணிட்டாடா. பிளாக் பண்ணிட்டா. இப்போ வந்து எப்படியும் அவன் மெசேஜ் பார்க்க மாட்டான். நான் என்ன அனுப்பியிருப்பேன் சும்மா ஒரு கெஸ் பண்ணு. பாபாயா? நான்லாம் வந்து உடனே இது அனுப்பிச்சு விட்டேன். பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்றி. மூஞ்சி மேல பிடிக்கலன்னா சிவா மூஞ்சி மேல. மனசு சக்தி வரல. அதை அனுப்பிச்சு விட்டு அதே dialogue நான் அப்படியே வா. இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சூப்பர். வந்து உனக்கு வந்து தெரியலாம், மக்களுக்கும் தெரியலாம் ஒருத்தன் நான் ஜாலியா வந்து புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா என் வழி எனக்கு தான் தெரியும். அது உண்மைதான். என்னையுமே பழைய இதுக்கு எடுத்துட்டு போனா அப்படிதான். வெளில பேசுவேனே தவிர இப்போ வந்து உள்ளுக்குள்ள நல்ல அடிக்கும். இப்போ வந்து சரி. வலி எப்படி கம் ஓவர் பண்றதுன்னு சொல்லி தரேன் பாருங்க மக்களே. உங்களுக்கு வலி எப்படி வலியில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. சார்பேட்டா பாருங்க. சார்பேட்டா பாருங்க. வலியில இருந்து வெளியே வாங்க. இப்போ எங்க விட்டோம்? நான் எவ்வளோ வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து எவ்வளவு சார்பேட்டா. ஜாலியா சொல்லிட்டு இருக்கேன். சார்பேட்டா. நான்லாம் டாக்டர் ஆனா வந்து எஸ்பின்னு தான் எழுதி கொடுப்பேன். எஸ்பி 3 வேளை 6 நாள். என்ன சார் இது? சார்பேட்டா பாடுறா போடா. அதான். இப்போ வந்து ஒருத்தன் வயிறு வலின்னு காலைல வரானா சார்பேட்டா. சார்பேட்டா பாடுறா. காலைல சார்பேட்டா. சார்பேட்டா பாடுறா போடா. டே சார் சார்பேட்டா பாருங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். சிம்பிள்ரா என்ன கணேஷ். சொல்லணும்னு நினைச்சா அதை எவ்வளவு சொல்லு. கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சார்பேட்டா பார்த்தேன்னா சரியா போயிடும். வேண்டா. இப்போ கடைசியா ஒண்ணு சொல்லணும். அந்த பொண்ணுக்கு நான் வந்து ஒரு ஆசி வழங்குறேன். இது விஜய் தேவர்கொண்டா மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும்னு சொல்லிட்டு. அமையும் அமையும். பாருங்க பாருங்க, சாபம் கூட விட தெரியல எனக்கு. பாருங்க வாழ்த்துறேன் பாருங்க. நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து ஏன் தெரியுமா? அவன் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தேன்டா ஒரு நாள். அவன் பொண்டாட்டி கூட ஃபாலோ பண்ணலடா. 0 ஃபாலோவர்ஸ்ல வச்சிருக்கான்டா. நீ கேட்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு நம்ம நினைக்கிறோம்ல. நான் என்ன ஒரு 180 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கே நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு வச்சுக்கோயேன். சும்மா சொல்றேன், பெரிய ஆள் ஆயிட்டோம். நான் இப்ப அந்த 300 பேரையும் அன்ஃபாலோ பண்றோமா என்ன? நீ பண்ணுவியா என்ன? அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும் தானே நான் விடுவோம். அவன் ஏன்டா இவ்வளவு வெறி பிடிச்ச வேங்கையா இருக்கான் விஜய் தேவர்கொண்டா? அன்ஃபாலோ பண்ணிட்டானா? எனக்கு என்ன பண்ணான்? டே அவன் ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணலடா. அவன் பொண்டாட்டிய கூட ஃபாலோ பண்ணலடா. சரி இப்போ வந்து 0ல இருக்கானா? ஆமா 0 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். அது ஏன் அப்படி பண்றானே தெரியல. மென்டல் ஆயிட்டான் அவன். சரி இப்போ ரிஜெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பல. இதுல வந்து இத ஃபேஸ் அது பண்ணிருக்கியா? பேசியாச்சா? யூ ஆர் நாட் மை டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஓ யூ ஆர் நாட் மை டைப்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்படின்னா இப்போ வந்து தமன்னா வந்து உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஐ லவ் யூ கணேஷ், நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படி சொல்றாங்க. ஓகே நீ வந்து யூ ஆர் நாட் மை டைப்புங்க, ஜல்தி ஜல்தி சலோ 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 அப்படி ஏதாவது சொல்லுவீங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம குஸ்கா செல்லங்கள் இப்படி பேர் வச்சிடலாமா? மட்டன் குஸ்கா வியூவர்ஸுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, படிங்க படிங்க, கெரியரை டெவலப் பண்ணுங்க, காசு சம்பாதிங்க, உங்களை நீங்க க்ரூம் பண்ணிக்கோங்க, உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கா 10 ஆஃப் டாப் 10 பேடியை போய் கரெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஆனா மாட்டோம். ஆனா வரும். ஆனா வரும். ஓகே ஓகே. ரம்யா கிருஷ்ணன் மாதிரி அதோட அமையும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்க்கிறேன் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமையும் எதிர்பார்க்கிறேன். இப்ப இல்ல தம்பி, இப்ப இல்ல. பழைய ரம்யா கிருஷ்ணன்லாம் ஆறு மாறு தக்காளி சோறு. நீலாம்பரி. அதுவும் அந்த காக்கா காக்கா படத்துல ஒரு சாங் இருக்கும்டா. அந்த சாங்ல நீ பாரு,
ஆறு மாறு. எந்த சாங்? காக்கா காக்கா படத்துல ஒரு சாங் வரும். இவன் அந்த பப்புக்குள்ள போவான்ல அந்த சாங். தூது வருமா? ஐயோப்பா தூது வருமா, நானே வந்து வந்துருவேன். சரி ஓகே. தொடச்சா அதனால தூசு தான்ல வரும். சரி, அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். சரி So, ஓகே. அதான் சொல்லுவானுங்க, யாரையும் சும்மா திட்டுறது சொல்லுவானுங்க. யாரையும் திட்டுறதுக்குலாம் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு பொழப்பல் கம்பல்சரி ரேண்டமா பிசிக்கல் எங்க மேலேயே ஒரு கூட தப்பு இருந்திருக்கலாம். சும்மா ஒரு பொழப்பல் அவ்வளவு. அவ்வளவுதான். இப்போ ஒரு பொண்ணுக்கோ ஒரு சேர்த்துக்கு. பையனுக்கோ பேசிக்கா என்ன தேவை? ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணா, ஒரு பையனை அப்ரோச் பண்ணா, பிசிக்கல் அட்ராக்ஷன், கொஞ்சம் காசு, எஸ். அவ்வளவுதான். என்னோட முடிஞ்சிருச்சுப்பா. எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சது. அதான் இந்த லவ், இக்னோரன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம் பொதுவா. அதுதான் சும்மா வந்துச்சா சரி அடுத்த வேலையை நான் பார்த்துட்டு தான் போங்க. மெயின் வந்து கரியர். நான் தான் சொல்லிட்டேன்ல, மட்டன் குஸ்கா சேனலை கிளிக் பண்ணி வீடியோக்குள்ள போகும்போதே உங்க மூளையை தனியா கழட்டி வச்சுட்டு ஒரு வடக்காரியில எப்படி பாப்பீங்க? ஒரு இந்த பாக்கு இருக்குமே, அந்த பாக்கு என்னதுடா? விமல் 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 பசந்த் விமல் பசந்த். ஆமா. அதுலலாம் அவனுங்க பஜ்ஜி போடுறானுங்கடா. நீங்க அதை எப்படி பாப்பீங்களோ அது மாதிரி எங்களை பாருங்க. ஒரு 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 அவ்வளவு வாட்டர் மோசமா மெலான் பேசிருக்க பஜ்ஜி, மாட்டோம். ஒரு ஆனியன் பஜ்ஜி எப்படி பாக்குறீங்க, ஒரு ஆப்பிள் பஜ்ஜி எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரி எங்களை பாருங்க. ஒரு கோக் மேகி எப்படி பாப்பீங்களோ அது மாதிரி பாருங்க எங்களை. ரொம்ப எல்லாம் போட்டு அவ்வளவுதான். குழப்பிக்காதீங்க. ஜாலியா யாரையும் திட்டுறது இல்ல கடைசியா. அவ்வளவுதான். எல்லாரும் முன்னேற வழியை பாருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பேசுனா ஜாலியா படிச்சு பேசுங்க, படிச்சு இல்லாட்டி முன்னேற அடுத்த வழியை வழியை பாருங்க. பாடுறேன். அவ்வளவுதான். சரிண்ணா, முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது சரி சொல்லணுமா? இரு, நோட். எல்லாம் 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 முடிஞ்சுச்சு. இப்போ கடைசியா சொல்லிக்கிறேன். இப்போ வந்து 6 லவ் பண்ணியாச்சு. கடைசி ஒரே லவ் தான். தலை ஃபார் தி ரீசன். அந்த லவ் தான் கல்யாணத்துல போய் முடியும். அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டா இனிமேல் கல்யாணம் தான். செலவு அப்படின்ட்டு முடிக்கிறோம். சரி ஓகே. காமனான ஆம்பல, நான் காதலிச்ச பொம்பல, கவுத்து புட்டு போனால என் நெஞ்சு தாங்கல. ஆம்பல ஆம்பல ஆம்பல.